எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் கேக்குறாருல காட்டுங்க. நான் போன தடவை கொடுத்ததுக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். சொல்லுங்க. ஓட்டூர் பஞ்சாயத்துல ஒரு பிஓ என்ன ஒரு பிஓ வந்து எல்லா அவருக்கு போனவர் எல்லா இடத்துக்கும் அதிகாரி பூராமே பேப்பர்ல போட்டுக்க அதிகாரி எல்லாம் 23 பஞ்சாயத்து நிலக்கோட்டை யூனியனை பொறுத்தளவுக்கு 23க்கு போகணும். 23 எத்தனை ஆள் இருக்கு இருக்கலாம் சோசியல் பண்ணுவாங்க. நம்ம கிராம சேவை கூடத்துல என்னன்னா ஒவ்வொருத்தரும் கேளுங்க, நம்மளும் கேட்கலாம். என்ன உரிமை எனக்கு இதை கொடுங்க செய்யுங்கன்னு நம்ம கேட்கலாம். கேக்குறதுக்கு நீங்க சரியான பதில சொல்ல மாட்டீங்க. கேக்குறாரு எனக்கு போன கிராம சபை கூட்டத்துல போட்டது தீர்மானத்தை காட்டுங்கன்றாரு. அதவே காட்ட மாட்டீங்க. நீங்க அதை காட்டுங்க. இப்ப காட்டுங்கன்றாங்க, நீங்க காட்ட மாட்டீங்க. அதை அவங்க கொடுத்துருவாங்க. ஐயா நமக்கான பதில் இங்க கிடைக்கல. ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்திருக்காங்க இல்லையா? அதான் கேக்குறேன். காட்டுங்க அந்த அதிகாரம் அந்த இதை காட்டுங்கிறத அந்த ஜீவாவை காட்டுங்க. அவர் போட்டு காட்டுங்கன்னு கேக்குறாங்க. எந்த ஒரு கோரிக்கை மனுமே தீர்மானமும் நிறைவேற்றது இல்லை. இங்க சம்பந்தப்பட்ட ஒரு நிமிஷம் இருந்தேன். நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறேன். பிடிஓ ஆஃபீஸில் அங்கே போய் கேட்டால் நான் கொடுத்த மனுவை காணோம் தெரியுமா? போன 10 நாளைக்கு முன்னாடி நான் போய் கேட்டதுக்கு நீங்களும் வாங்க போய் கேட்போம். அப்புறம் அங்கே அதை தான் கேட்குறேன். ஒரு நிமிஷம் இங்கே மக்களாகி உங்களுக்கு ஒன்று நான் தெரிவித்துக் கொள்வது என்னென்னா, நீங்கள் கோரிக்கை மனு வைக்கும்போது நான் ஒரு 10 கோரிக்கை மனு வைக்கிறேன். அந்த கோரிக்கை மனு ஊராட்சி செயலர் வந்து நோட்டில் எழுதணும். 100 நாள் வேலைக்கு ஆள் வேலைக்கு வந்திருக்கீங்க, சம்பளம் வரல, நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு சம்பளம் ஏன் வரல, எதுன்னு வரல அப்படிங்கிறது கிராம ஊராட்சி உங்களுக்கு பதில் சொல்லணும். சிறுபான்மை நலத்துறையாக இருக்கட்டும், ஆதிதிராவிட நலத்துறை, எதனால போன தடவை கலைஞர் கனவுள்ள திட்டம் வந்து நம்ம ஊராட்சியில் 23 பேருக்கு ஒப்புதல் ஆகிருக்குன்னு ஊராட்சி செயலர் சொல்கிறாரு. இதை நான் வந்து 23 பேருக்கு யார் யாருக்கு வந்திருக்குன்னு கேட்குறேன். அது சொல்லலை, அவர் சொல்லலை. சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸில் போய் கேட்குறேன். 4 பேருக்கு தான் ஒதுங்கியிருக்கு. அது பேர் சொல்ல நான் விரும்பலை. அப்போ கலைஞர் கனவுள்ள திட்டம் 4 தவணை ஏற்றணும். 3,50,000 ரூபா. ஒரு கிராம ஊராட்சியில் இத்தனை பேர்த்துக்கு வீடே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வீடை ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. 32 வீடு ஒதுக்கியிருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார். யார் யாருக்குன்னா அவர் இன்னும் சொல்லலை. ஏன்டா நான் கேட்டேன், இல்லை சொல்லலை. ஏன்டா சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸில் போய் கேட்குறேன், எத்தனை வீடு எங்கள் ஊராட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். 32 வீடு ஒதுக்கியிருக்கதாக எங்கள் ஊராட்சி செயலர் திரு பாண்டியராஜன் அவர்கள் சொல்கிறாங்களே. எத்தனை வீடுன்னு கேட்டேன். 4 வீடு தான் ஒதுங்கியிருக்கு. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே பிடிஓ ஆஃபீஸில் நான் நடந்ததை சொல்கிறேனே. கடந்த முறை வந்து 32 பேர் வந்து இந்த கிராம ஊராட்சியில் மக்களாகி உங்களுக்கு நான் மீண்டும் சொல்ல விரும்புறது அதை தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். நான் ஒரு அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறேன். இந்த அதை தான் பேசுகிறாங்க. சொல்லியாச்சு. எனக்கு நான் 29ஆம் தேதி கொடுத்த தீர்மான நோட்டில் எழுதிட்டீங்கன்னா தீர்மான நோட்டில் எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. அதுதான் என்னோட விவாதம் முடிஞ்சு போச்சு. சரி சொல்லுங்க, எத்தனை வீடு போட்டிருக்காங்க? 15 வீடா? அவர் தாங்க போன தடவை கிராம சபை மீட்டிங்கில் சொன்னார். ஊராட்சி ஏன்னா நான் சொல்கிறேனே, அவர் சொன்னதை சொல்கிறேன் நான். அவர் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்க சொல்லு. இல்லை அவர் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரத்தை நான் எடுத்து கொடுக்குறேன். நான் 32 பேர் வந்து 31 பேர் வந்து 32 வீடு 32 வீட்டுக்கு நீங்களும் கையெழுத்து போட்டீங்க. போன கிராம சபை நான் கையெழுத்து போட்டிருக்கேன். அது எதுக்கு நான் கிராம சபை மீட்டிங்கில் கலந்துக்கிட்டேங்கிறதுக்கு தான் கையெழுத்து போட்டிருக்கேன். இப்போ சொல்றீங்களா? பொதுவா வந்து நீ சொல்ற மாதிரி என்னோட கோரிக்கையில அங்க வச்சுட்டேன். சொல்லுங்க. ஒரு கார்டு கொடுத்தா வீடு வாங்க பறிக்கணும். சரிதா? அப்பதான் கொடுப்பாங்க. ஒரு கார்டு கொடுத்த பிறகு வீடு வாங்க பறிக்கணும். இப்போ என்ன சொல்றாங்க? சிமெண்ட் கம்பி எல்லாம் எடுத்துக்கங்க, எடுத்து ஒரு கார்டு போட்டுக்கலாம். என்ன சொல்றாங்க? வீடு வந்து டோட்டலா முடியுதா, பேஸ் பட்டம் போட்டாதான் உறுதி. ஒருத்தர் தீர்மானத்தை போட்டுறாங்க, ஒரு கார்டு போட்டுறாங்க, வீடு கட்ட முடியல, வாசல் இங்க இருக்குது அங்க இருக்க நின்று போகுது. அதனால இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா 15 வீடு கோட்டூர் பஞ்சாயத்துல வனம் பறிச்சிருக்காங்க. சரிதா? சரி சொல்லுங்க. வேலை நடக்குது இப்ப. சொல்லுங்க. அது மாதிரி பயனாளியே உடனடில கிட்டத்தட்ட 1000 பேர் கொடுத்துருக்காங்க. இங்கேயே நம்ம கோட்டூர் பஞ்சாயத்துல எனக்கு வீடுல உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பயனல் வந்து என்ன வருஷப்படுத்துறாங்க. யார் முதல் கொடுத்துருக்காங்க, யார் ஏழ்மையில இருக்காங்க, யாருக்கு முதல் உரை இருக்கையா, யார் முதல் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு அடிப்படை வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்க அதை விட்டுட்டு நான் அங்க இருக்கேன், நான் அங்க எல்லாரும் அவங்க தான் இருப்பாங்க. நம்ம பஞ்சாயத்துல என்னன்னா நம்ம குறைய கேளுங்க. இப்ப அழகா சொன்னேன், தலைவர் அந்த போட்டு கொடுத்தாரு. இதே சபையில இவரு சொன்னாரு. ஆமா, நல்லதும் விவாதிக்கிறோம், குறைகளும் விவாதிக்க தானே செய்யறோம். இப்ப 23 ஒரு துறை சார்ந்த அலுவலர்கள் மட்டும் வந்திருக்காங்க.
அவங்களையும் பேச சொல்லுவோம். அவங்க துறை சார்ந்த நலத்திட்டங்கள் என்ன அப்படின்றது இப்போ நம்ம எல்லாரும் பொதுமக்களாகிய வந்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இப்போ அவர் கேள்வி கேட்டதுக்கும் பதில் இல்லை, நான் கேட்டதுக்கும் பதில் இல்லை. இதுதான் கிராம சபை, சரிங்களா? கேட்குற கேள்விகளுக்கு பதிலே வராமல் இருக்க தான் கிராம சபை மீட்டிங்கு. அவர் கேட்டார் 29ஆம் தேதி கொடுத்த தீர்மானம் கொடுத்த கோரிக்கைக்கு தீர்மானம் போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அவரும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதில் சொன்னார், அவரும் அவர் சம்மந்தம் இல்லாமல் பதில் சொன்னார். இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒரு பதில் சொல்கிறது தான் கிராம சபை மீட்டிங்கோட முக்கியத்துவம், தெரிஞ்சுக்க. அவர் கேட்டார், நான் கேட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்கள் பேசி முடிச்சிங்களா? நான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம். போன தடவை 29ஆம் தேதி கிராமம் 100% 4 ஒரு பங்கு வரும். ஒரு நிமிஷம் இருங்க, அமைதியா இருங்க.